நீர்வளத்துறை, இப்பொழுது அதற்கு பெயர் ஜல் சக்தி. நல்ல தமிழ் அண்ணாசில் இருக்கின்ற அந்த சாலை பாலசுந்தர சாலை வழியாக சென்று பார்த்தால், அவருடைய வழக்கை பக்கம் சென்று பார்த்தால், முன்பு இருந்ததெல்லாம் வருங்கால வைப்பு நிதி அலுவலகம், ஆங்கிலத்திலே ப்ராவிடன்ட் ஃபண்ட். இப்பொழுது நீங்கள் போனால் நீங்கள் எந்த நாட்டிலே இருக்கிறது என்பது உங்களுக்கு குழப்பமாகிவிடும். பவிஷ்ய நிதி பவன் என்று போட்டிருப்பார். அதற்கு என்ன பொருள் யாரும் தெரியாது. எழுதியிருப்பதெல்லாம் தமிழ், எழுத்து தமிழ், தமிழ் இனிது, தமிழ் எழுத்துதான் இனிது. சொல் உங்களுக்கு புரிய. அவினாசிலிங்கம் சன்ஸ்தான் சிக்ஸ்தான் போட்டிருப்பார். பாகிஸ்தான் கிடையாது, சிக்ஸ்தான். சன்ஸ்தான் சிக்ஸ்தான், 2 ஸ்தான். அவினாசிலிங்கம் தொழிற்பயிற்சி மையம் என்பதை சன்ஸ்தான் சிக்ஸ்தான் என்று தமிழ்நாட்டில் போட்டுக் கொண்டிருக்கிறார். வருங்கால வைப்பு நிதி என்பதை பவிஷ்ய நிதி பவன் என்று கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாய் தமிழ் மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓரமாக சொல்லிட்டு போறார். இப்பொழுது கூட பல பேர் எல்லாம் வாங்கஜி, பொங்கஜி, ஏங்கஜி என்றெல்லாம் சொல்லக்கூடிய இருக்கிறது என்பது அப்படி போன சொல்லிட்டு போறார். அன்றைக்கு நாம் நேருஜி என்றோம், காந்திஜி என்றோம், பிறகு எல்கேஜி என்றோம், யூகேஜி என்றோம். இப்பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தரே ஜி 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 என்றால் போடாசி என்று சொல்ல வேண்டிய கட்டம். ஜி என்றால் அவர்கள் என்று பொருளே தெரியாத ஒரு நிலை. காந்திஜி என்றால் காந்திஜி அவர்கள் என்று போடக்கூடாது. காந்திஜி என்றாலே காந்தி அவர்கள் என்றுதான் பொருள். நேருஜி என்றாலே ஜி என்பது அவர்களுக்கு இந்தியில் அவர்கள் என்பதற்கு ஜி. நேரு அவர்கள், அம்மா 2ஐயும் சேர்ந்து நேருஜி அவர்கள் என்று போடுவார். ராஜகோபாலாச்சார் அவரே போட்டுக் கொள்வார், ராஜாஜியை போட்டுக் கொள்வார், அவரே அவருக்கு அவர்களே போட்டுக் கொள்வார். இன்றைக்கு உரையாடலே வந்து விட்டது. நடத்துகின்ற மறியலுக்கு கூட இப்பொழுது பெயர் தர்ணா. சொற்கள் என்பது சாதாரணம் அல்ல. தமிழ் இனிது என்போம். இன்றைக்கு உலகத்தில் 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. கொஞ்சம் கொஞ்சமாய் சுருங்கிக் கொண்டே வருகின்றன. இன்றைக்கு இந்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிற மொழிகள் 22 மொழிகள். இந்தியாவிலே மட்டும் அன்றைக்கு இருந்த மொழிகள் ஏறத்தால் 1200க்கு மேல். இப்பொழுது இந்திய அரசு 10,000 பேர் பேசினால்தான் அது ஒரு மொழி என்று ஏற்றுக்கொள்கிறது. அப்படி இருக்கின்ற மொழிகளே ஒரு 80க்கு மேல இருக்கு. அரசியல் சட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிற மொழிகள் 22 மொழிகள். 22 மொழிகளும் தேசிய மொழிகள். பெற்றிருக்கிற உரிமையை கூட நாம் இன்னும் சரியான வகையில கொண்டு சேர்க்கவில்லை. டெல்லிக்கு போனால் அவர் இந்தியில் தான் பேசுவார், ஹிந்தி தெரியாது. ராஷ்டிரிய பாஷா தெரியாதா அவங்க கேட்பான். வாழக வேண்டிய ஓட்டு செலவு ராஷ்டிரிய பாஷா தெரியாதா? ராஷ்டிரிய பாஷா என்றால் தேசிய மொழி. ஹிந்தி தான் தேசிய மொழி என்று உனக்கு சொன்னது யார்? கேட்டிருக்க வேண்டும். 22 மொழி தேசிய மொழி. ஹிந்தி தேசிய மொழி, தெலுங்கு தேசிய மொழி, கன்னடம் தேசிய மொழி, தமிழ் தேசிய மொழி. இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்சி மொழியாக வேண்டும். 22 மொழிகளும் ஆட்சி மொழியாக வேண்டும் என்பதுதான். 62 கொடுத்தார் நேரு. 8வது அட்டவணையில் இருக்கின்ற மொழிகள், அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற 8வது அட்டவணை என்ற ஒரு பிரிவு. அன்றைக்கு இருந்த மொழிகள் 18 மொழிகள், இன்றைக்கு 22 மொழிகள். அந்த 8வது அட்டவணையில் இருக்கின்ற மொழிகள் எல்லாம் தேசிய மொழிகள். உண்மையிலே சட்டத்தில் தேசிய மொழி என்ற சொல் கிடையாது. இந்திக்கு கிடையாது, எந்த மொழிக்கும் கிடையாது. நேரு தான் சொன்னார், 8வது அட்டவணையில் உள்ள மொழிகள் எல்லாம் தேசிய மொழிகள். எப்படி அதை ஏற்றுக்கொள்வது என்று கேட்ட பொழுது நேரு சொன்னார், ஒரு பிரதமர் சொல்கிறேன், பிரதமர் சொல்வது சட்டத்திற்கு சமம் என்றார். 22 மொழி தேசிய மொழி. அவருக்கு தெரியுமா வண்டி ஓட்டுவதற்கு ஹிந்தி தான் ராஷ்டிர பாஷான ஒரு நம்ப வச்சிருக்கிறாங்க. ராஷ்டிர பாஷா தெரியாதாங்களா? நம்மளை பார்த்து எங்க தமிழ் ராஷ்டிர பாஷா தான், உனக்கு ராஷ்டிர பாஷா தெரியாதா? நாம் கேட்கலாம். ஹிந்தி தான் தேசிய மொழி என்பதை கூட நம்ப வைத்திருக்கிறார்கள். காரணம், நாம் பார்க்கின்ற ஊடகங்களிலே இந்திய ஒளிபரப்பினால் என்ன ஒளிபரப்பு? தேசிய ஒளிபரப்பு. அதே தமிழ்ல ஒளிபரப்பினால் பிராந்திய ஒளிபரப்பு, ரீஜனல் பிராட்காஸ்ட், மண்டல ஒளிபரப்பு, பிராந்திய ஒளிபரப்பு. சொல்கிறார்களே, சட்டத்திற்கு எதிரானது, சட்டத்திற்கு முரணானது. இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள மொழிகளிலே மிக தொன்மையான மொழிகள் 7000 மொழிகளிலே மிக தொன்மையான மொழிகள் எவை? இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே மிக தொன்மையான மொழிகள் எவை? 5 மொழி பட்டியலிட்டு விட்டார்கள்.
என்றைக்கு பயன்படக்கூடிய இலக்கியங்களை பெற்றிருக்கிற செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் எத்தனை? 8. யுனெஸ்கோ சொன்னது இதெல்லாம். உலகத்தின் மிக தொன்மையான மொழிகள் 5, உலகத்தின் செம்மொழிகள் 8, 2 இடம் பெற்றிருக்கக்கூடிய மொழி அது தமிழ். செய்திகள் போய் சேரலையே, நம்முடைய மொழியின் பெருமையே நமக்கு வருத்தப்படவில்லையே. நம்ம கிட்ட கேட்கிறாங்க ராஷ்டிர பாஷா தெரியாதாங்கிறாங்க இந்தியை பற்றி. இந்திக்கு என்ன வயது? வெறும் 500 ஆண்டு தான். 50,000 ஆண்டு கால வரலாறுடைய தமிழ் எங்கே? வெறும் 500 ஆண்டு வரலாறுடைய இந்தி எங்கே?